ஹலோ ஜூலி மேடம், கிட்னி கேஸ் ரீஓப்பன் ஆக போது நியூஸ் கேட்டதுலேருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு கிட்னி கலங்கி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு. கிட்னியோட சேர்ந்து மூளையும் கலங்கிருச்சுன்னு நீங்கள் பேச வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரோட வறுமையை பயன்படுத்தி ஆசை வார்த்தை காட்டி அவங்க என்ன இழக்கிறாங்கன்னு தெரியாம இழக்க வைக்கிறதும் திருட்டுல தான் மேடம் சேரும். ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறத காட்டுறதுக்காகவே இன்னொருத்தரை போட்டு அடிக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்க அடிச்சாதான் பிடிக்குதுன்றதுக்காக அதை செய்யறதும் தப்பு. ஒரு பெண்ணா இருக்கனால என்ன தாக்குறாங்கன்னு சொல்றீங்க. சின்னமான்ற ஒரு பெண்ணை தாக்கி தான் நீங்க இந்த அளவுக்கு பிரபலமா இருக்குன்றத மறந்துடாதீங்க. அன்னைக்கு உமன் கார்டு உங்க கண்ணுக்கு தெரியல, இன்னைக்கு உமன் கார்டு எங்க தேடி எடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு தாயா உங்க குழந்தைய நீங்க இழந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன். அதே நேரத்துல நம்ம குழந்தைக்கு என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் மேல பழி போடக்கூடாது. ஒருத்தரோட கழுத்து மேல ஏறி நின்னாதான் நான் ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக அதை செய்வேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அது எந்த மதத்திலயும் எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷப்படுன்னு சொல்லி. உங்க போன்ல சார்ஜ் ஏறலனாலும், உங்க கார்ல காத்து வரலனாலும், உங்களுக்கு செருப்பு காணாம போனா கூட விஜய் சார் தான் காரணம் நீங்க அநியாயமா பேசும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா மேடம்? நாங்கெல்லாம் நீங்க நியாயத்து பக்கம் நின்னீங்கன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து குரல் கொடுப்போம். நீங்க அநியாயத்து பக்கம் நின்றுட்டு குரல் கொடுங்கன்னு சொன்னா எப்படி மேடம் முடியும்? பணத்துக்கு விசுவாசமா இருக்காதீங்க மேடம், மனசாட்சிக்கு விசுவாசமா இருங்க. நமக்கு வர நல்லதும் கெட்டதும் தாழ்த்துக்களும் வாழ்த்துக்களும் நம்ம நடந்துக்கிறத வச்சுதான் இருக்கு. நம்மளோட எதிரியா இருந்தாலும் பிடிக்காதவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு திறமை இருந்தா அதை பாராட்டுற அளவுக்கு மனசு இருக்கணும். இல்லையா அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடக்கூடாது. நல்லது மட்டும் பண்ணா நல்லது நடக்கும். கெட்டதை பண்ணிட்டு எனக்கு நல்லதே நடக்கும்னு நினைச்சு சொன்னா அது எப்படி மேடம் நடக்கும்? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு வர சந்தோஷம் கிடையாது மேடம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை சேர்க்காதீங்க, புண்ணியத்தை சேருங்க மேடம். இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல அறிவாளிங்களை பக்கத்துல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.